ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நாம திருக்குறள் கதைகள் வரிசையில மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிற திருக்குறள் கதை கேட்க போறோம். கேட்கலாமா? வாங்க. ஒரு ஸ்டேஷனரியில ஒரு பென்சிலும் ஒரு பேப்பரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்துச்சான். ஆனா அது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி. ஈகோனா என்ன? நான் தான் பெரியவன் ரெண்டும் கொஞ்சம் திமிரா இருந்துச்சான். ஸோ அப்போ ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் பயங்கரமா டிராயிங்லாம் பண்ணுவார். அவரு இந்த பென்சிலையும் பேப்பரையும் அந்த கடையிலேருந்து விலை கொடுத்து வாங்கிட்டு போறாரு. உடனே இந்த பென்சிலுக்கு ஒரே பெருமை தாங்கல. இப்போ பாரு, நான் வரைய போற படத்தை பார்த்து அந்த ஆர்டிஸ்டே அசந்து போக போறாரு. விதவிதமான வரைவேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பேப்பர் சொன்னிச்சான், நீ என்ன விதவிதமா வரைய போற? நான் இல்லைன்னா அவர் எங்க வரைவாரு சொல்லு? என் மேல வரைஞ்சாதான் அவருக்கு பெருமை. அது மட்டுமா, நீ வரைய போற ஆர்டிஸ்ட் தான் வரைய போறாரு அப்படின்னு சொன்னான். இல்ல நான் இல்லைன்னா அவர் எப்படி வரைவாரு? நான் தான் ரொம்ப முக்கியம். நான் எவ்வளோ அழகாக வரைஞ்சி அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு அந்த பென்சில் சொன்னிச்சான். அந்த பேப்பரும் பென்சிலும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே போனாங்களாம். ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனோடனே ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாரு, அந்த பேப்பரில் 2 ஹாஃபாக மடிச்சுக்கிட்டாரு. மடித்து டர்ன்னு கிழிச்சாரு. அந்த பேப்பர் முழிச்சது. ஐயோ என்னடா நம்மளை இப்படி கிழிச்சிட்டாங்களேன்னு பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் ஓகே விட்டுரு, அது இதுக்கப்புறம் நம்ம பேப்பர்னு ஆயிடுச்சு, நம்ம கிழிச்சா என்ன மடிச்சா என்ன அப்படின்னு விட்டுருச்சு. பேப்பரை 2ஆ கிழிச்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணார், ஒரு ஹாஃபை ரொம்ப அழகான ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அப்படியே அம்பாளோட முகத்தை அப்படியே வரைஞ்சார், சுவாமியோட முகத்தை அப்படியே அழகாக வரைஞ்சார். அதை பார்த்தோன்னே அந்த பேப்பருக்கு ஒரே ப்ரௌடாக இருந்துச்சு. பென்சிலும் ரொம்ப 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 ப்ரௌடாக ஃபீல் பண்ணுச்சு. ஐயோ வாவ், நான் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்க பாரு பேப்பர் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே பேப்பர் சிரிச்சுதான், எது நீ வரைஞ்சியா? ஆர்டிஸ்ட் வரைஞ்சாரு அப்படின்னு. உன்னை 2ஆ கிழிச்சிட்டாருன்னு சொல்லி உனக்கு என் மேல பொறாம, பாரு நான் எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சான் பென்சிலை. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாரு, டப்புன்னு அந்த அம்பாள் டிராயிங்கை கசக்கி தூக்கி போட்டுட்டாரு. தூக்கி போட்டோடனே ஒண்ணுமே புரியல பேப்பருக்கு. ஐயோ ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு இருந்துச்சு. உடனே இந்த பென்சில் சொன்னிச்சா, இப்போ நான் இன்னும் ரொம்ப அழகான டிராயிங்கை வரைய போறேன், அதனாலதான் அவர் அந்த பழசை கசக்கி போட்டுட்டாரு அப்படின்னு சொன்னிச்சான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் டல்லாவே இருந்துச்சான். பார்த்தா அந்த பென்சிலை கரக்கரன்னு இன்னொரு பேப்பர்ல கிறுக்கி அதையும் கசக்கி தூக்கி போட்டாராம். பென்சிலுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சான். நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இவர் இப்படி பண்ணாரு? நல்லா தானே வரைஞ்சேன், என்னை வச்சு கிறுக்கி இப்படி தூக்கி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். உடனே பேப்பர் பக்கத்துல நின்றுட்டு அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்துச்சான். ஏய் ஏன் என்ன இப்படி கிண்டல் பண்ற அப்படின்னு கேட்டுச்சான். பின்ன ரொம்ப நேரமா என்னமோ நான் வரைஞ்சேன்னு சொன்னியே, இப்ப நீ தான் கிறுக்குன. நான் கிறுக்கல, அவர் தான் கிறுக்குனாரு அப்படின்னு சொன்னிச்சான் பென்சில். எது அழகா வரைஞ்சா நீ வரைஞ்ச, கிறுக்குனா அவர் கிறுக்குனாரா அப்படின்னு கேட்டுச்சான். இப்பதான் தோணுச்சான் பென்சிலுக்கு, ஓ ஆமால, ரெண்டையுமே நான் பண்ணல. அழகா வரைஞ்சதையும் நான் பண்ணல, கிறுக்குனதையும் நான் பண்ணல, இது எல்லாமே பண்ணது அந்த ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி அப்பதான் பென்சிலுக்கு புரிஞ்சுதான். இதுதான் திருவள்ளுவரும் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன பண்றோம், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப தலகனமா ஃபீல் பண்றோம். ஆனா கடைசியில இது எல்லாமே கடவுள் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம சரண்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி அந்த ஆர்டிஸ்ட் தான் இதை வரைஞ்சாரு, ஆர்டிஸ்ட் தான் கிறுக்குனாரு அப்படின்ற மாதிரி எது நடந்தாலும் கடவுள் தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண்டர் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியா ஹாப்பியா இருக்கலாம். இதுதான் திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அதாவது பூ மாதிரி இருக்கிற அந்த மலர் மேல இருக்கிற அந்த கடவுளை நம்ம கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டோம்னா, எல்லாமே நீ தான் பண்ண, எனக்கு எது நல்லதா இருந்தாலும், நான் இன்னைக்கு வின் பண்ணாலும் நீ தான், லூஸ் பண்ணாலும் நீ தான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? இந்த கதை புரிஞ்சுதா? இன்னொரு கதையில பார்க்கலாமா? பாய்.